ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மலர். இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய டெக் மலர் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேஜில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜில் உள்ள வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மல்டிபிள் வீடியோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்து ஆடுன்னு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து சிங்கிள் வீடியோ மட்டும் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கீழே கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபில்டர்ஸ், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் வீடியோ ரொட்டேட் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது. அந்த வீடியோவில் உள்ள சவுண்டை கூட நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வால்யூம் வந்து நீங்கள் ஃபேட் அவுட், ஃபேட் இன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறோனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ லேயர், ஃபோட்டோ லேயர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மியூசிக் லேயர் இருக்குது. மூணாவது வந்து டெக்ஸ்ட் லேயர் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன லேயர் வேணுமோ அந்த லேயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மியூசிக் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கேட்டகரிஸில் வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே ரைட் சைடில் வந்து ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜில் நீங்கள் என்னென்ன மியூசிக் வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் ஆகும். அதிலேருந்து உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இதில் மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய இந்த அப்ளிகேஷனோட செட்டிங். இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் ஆன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் வந்து வாட்டர் மார்க் இருக்காது. ஆனில் இருந்தால் மட்டும் தான் அந்த வாட்டர் மார்க் வரும். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வீடியோலாம் எடிட் பண்ணியிருக்கிறீங்களோ அதோட லிஸ்ட்டெல்லாம் வரும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து இதில் நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் நியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் இதில் வந்து சூப்பராகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான எல்லா எஃபெக்ட்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாருக்காவது வந்து ஒரு பர்த்டே வருது அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ரைட் சைடில் டாப்பில் ஒரு ஐக்கான் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு 360 பிக்சலும் இருக்குது, 720 பிக்சலும் இருக்குது. உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 360 பிக்சலை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் டு ஒன் கட் ஆல்பம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.